பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். அடிக்கடி ஒரு வார்த்தையை சகோதரரோட பேசும் பொழுது ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்கிறேன். அந்த வார்த்தை என்னன்னா, எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க பிசாசோட பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்குது. அதனால அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. போராட்டமா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் கண்டிப்பா உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சோ சாத்தான் மீது நமக்கு இருக்கும் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி நம்ம செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சோ பிரச்சனை என்னன்னு பார்க்கும் பொழுதுனா, சாத்தான் நம்ம விட பலசாலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு இன்னும் பவர்ஸ் நிறைய இருக்கு, அவன் நம்ம மேற்கொள்ள முடியும்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். சில பேர் அது இல்லாம ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கும் பொழுதோ, இல்ல சும்மா ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பயமா இருக்கு. பிசாசை கட்டி ஜெபம் பண்றது நிறைய பேர் பயப்படுறாங்க. பிசாசுகளை துரத்துவதற்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பிசாசோட வல்லமையை குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் அதை யோசிச்சு பயப்படுறாங்க. அந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளணும் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கிறார். சோ அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல அடிப்படையான வசனத்தை நம்ம ஆரம்பிப்போம். லூக்கால 10ஆம் அதிகாரம் வசனம் 19. லூக் 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும். 1, 2, 3 மட்டும் ஆண்டவர் சொல்லல, சகல வல்லமை. அந்த வார்த்தை ரொம்ப பலமான வார்த்தையா இருக்கிறது. எல்லா வல்லமையும் மேற்கொள்றதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாரை சேதப்படுத்த மாட்டாது? கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தானுடைய வல்லமை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாது அப்படின்றத இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஒரே தேவனை விசுவாசித்து கர்த்தர் தான் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க வாழ்க்கையை வாழுக ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் இந்த வசனம் பலித்தே தீரணும். வசனம் திரும்ப வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப பிசாசோட வல்லமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாது அப்படின்றத இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாத்தானுடைய வல்லமை குறைவுள்ளது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சாத்தானை மிதிச்சு அவர் வெற்றி சிறந்தார். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அவர் சகல திரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியிருந்து கோலமாக்கினார் வசனங்களை வாசிக்கிறோம். ஆனா நமக்கு இன்னும் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்ந்தும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா, பிசாசு மேல சில டைம் நமக்கு பயம் இருக்குது. அவன் நம்ம மேற்கொண்டு விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு பயங்கள் நமக்கு இதயத்துல இருக்குது. சோ இதை இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு பதட்டம் உண்டாகுது. நம்ம இதயத்துல ஒரு சமாதானம் இல்லை, சுற்றிலும் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்டாக்னண்டா அவனுக்கு பயந்து அவனுக்கு அடிமைகளா இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த போராட்டம் அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றும் மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன்றதுதான் இங்க லூக்கா 10:19 வாசிச்சோம். சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு நான் சொல்றேன். அப்போ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அனைவருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா, இல்ல வெறும் வசனங்களை வாசித்து கொண்டுதான் இருக்கிறோமா? இல்ல வசனங்களை வாசித்து விட்டு அதை விசுவாசிக்காம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறா? ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிசாசு என்ன மேற்கொண்டுட்டா, எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துவோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். வாசிக்கலாம். கொலோசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 15. கொலோசியன்ஸ் 2:15. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். 2:15 சிஸ்டர். 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென்.
ஆமென். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சத்துருவானவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். ஆதாம் பாவம் செய்யறான். ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் யாருக்கு போய் சேருது? பிசாசானனுக்கு போய் சேருகிறது. பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கான்னு பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் யாரு கைக்கு போய் சேருதுன்னா சத்துருவானனுக்கு போய் சேருகிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து பூமியில பிறந்து ஒரு மனுஷனாகவே வாழ்ந்து எந்த பாவமும் செய்யாம பரிசுத்தம் உள்ளவராக இருந்து என்ன பண்ணுகிறார்? அவர் மரித்து அவர் உயிர்க்கிறார். அவர் உயிர்த்த பொழுது அவர் வந்து பிசாசு கிட்ட இருந்த அதிகாரத்தை மீண்டுமாக அவர் வந்து பெற்றுக் கொள்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை வந்து அவர் பரிபூர்ணமாக கொடுக்கிறார். இந்த உலகத்துக்கு இன்னும் சத்ருவானவன் தான் வந்து தலைவனா இருக்கிறான். அதனால இவ்வளவு பாவங்கள் உலகம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை அந்த அதிகாரத்தை மீட்டெடுத்து யாருக்கு கொடுக்கிறார்னா உங்களுக்கும் எனக்கும் அது கொடுத்திருக்கிறார். சோ இந்த வசனம் சொல்வது போல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றி சிறந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் பரிபூர்ணமா இருக்கிறது. சத்ருவனுடைய வல்லமை குறைவுள்ளது அப்படின்றத நம்ம வந்து நிதானித்து பார்க்கணும். யோபுல வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. ஜாப் 1:12. கொஞ்சம் வாய்ஸ் லோவா கேக்குது. ஓகே சிஸ்டர். யோபு 1:12 வாசிக்கலாம். ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க பிரதர். யோபு 1:12 வாசிங்க. கர்த்தரை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இந்த யோபுவோட கதையை எல்லாருக்கும் தெரியும். அவன் போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நின்னு அவன் வந்து யோபுவை சோதிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கிறான். பர்மிஷன் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். சோ அவனுடைய வல்லமை வந்து குறைவுள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில டைம் என்ன நினைக்கிறோம்னா அவன் நமக்கு மேல இருக்கிறான், நம்ம மேற்கொண்டுருவான்ற அந்த பயம் வந்து சீஷர்களாகி நமக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது கர்த்தர் ஒருபோதும் விரும்பவே இல்லை. லூக்கா வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 18. லூக் 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆமென். சோ இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவன் தள்ளுண்டு கீழே விழுந்துட்டான். இப்ப விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கர்த்தர் வந்து பூமியில வந்து வந்த பொழுது அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து முழுமையாக கீழ்ப்படிந்திருந்து எந்த பாவமும் செய்யாம அவர் பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்து பிசாசை நசுக்கி போட்டார் நம்ம பார்க்கிறோம். அப்போ சாத்தான் வந்து பூமியில வந்து தள்ளப்பட்டான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவனுக்கு வந்து வல்லமை குறைவுள்ளதா இருக்கிறது. இதை குறித்து 2 வசனங்களுக்கு அதிகம் வாசிக்கலாம். யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் வசனம் 7. ஜேம்ஸ் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சோ அவன் வந்து அவன் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற தூசியை போலதான் சத்துருவானவன். அவனுக்கு வந்து ஒரு பெரிய இடத்தை கொடுக்கணும் அவசியமே நமக்கு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவன் நம்மளை விட பெரியவனா இருக்கான்ற அந்த எண்ணத்தோட என்ன பண்றோம்னா அவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவனை மேற்கொள்றதுக்கு அநேக வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து, சோ கர்த்தருடைய வசனங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருந்து அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சோ பிசாசு ஓடுகிறதற்கு அவனை மேற்கொள்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்றார். அப்போ வசனங்களுக்கு கை கொண்டிருந்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஒருபோதும் நம்மை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 4:4 வாசிக்கலாம். 1 John 4:4.
பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வானாதி வானங்களை உண்டு பண்ண சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்த தேவன். அப்பேற்பட்ட தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது. அப்ப நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் வந்து உலகத்தை ஜெயித்த தேவனா இருக்கார். அப்போ அவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பவன் யார்? நமக்கு எதற்காக நிற்பவன் யார்? நம்ம ஒருபோதும் ஒருவரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. முக்கியமா அந்த சத்ருவானை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவனுடைய வல்லமை குறை உள்ளது. அவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அவன் பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பை போல. அது சும்மா சத்தம் தான் விடுமே தவிர, இயேசுவோட பிள்ளையோட வாழ்க்கையில அவன் வெறும் சத்தம் தான் விட முடியுமே தவிர அவனால நம்ம மேற்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வசனம் சொல்றது போல இப்பதான் யாக்கோபுல வாசிச்சோம் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அவன் நம்மை மேற்கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆனாலும் அவன் உள்ள வரத்துக்கு நம்ம வழிவிட்டா மட்டும்தான் அவன் உள்ள வர முடியும். இப்போ அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான், பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இப்ப பாவம் செய்யும் பொழுது நம்ம அவனுக்கு அடிமையா மாறும். அடிமையானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த முதலாளி வந்து வானா வரணும், போகணும், இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை நம்ம வந்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது போல பிசாசுக்கு நம்ம அடிமையா மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுயாதீனம் அவன் கையில இருக்கிறது. ஆனாலும் நம்ம வந்து என்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ, அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவனை ஒருபோது நம்மை சேதப்படுத்துறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாததை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வாசிக்கலாம் மத்தேயு 28 வசனம் 18 முதல் 20 வரை. Matthew 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பிரதர் கேக்குதா பிரதர்? கேக்குது சிஸ்டர், வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறார். அப்போ அவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் 18 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் சகல அதிகாரமும் உண்டு. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும். அதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? இல்ல. அந்த வார்த்தை ஒரு பக்கம் இருக்குது. ஆனா உலக போராட்டங்கள் இந்த பிசாசின் மூலமா வரும் பொழுது நம்ம வந்து அதுல இடறி விழுகிறோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். வாசிக்கலாம் எபேசியர்ல 2 வசனம் 7. எபேசியன்ஸ் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அப்போ இந்த உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னா நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல நம்ம வந்து இயேசுவை அறியாம, தேவன் இல்லாம, நம்பிக்கை இல்லாம நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நீங்களும் நானும், பாவமே வாழ்க்கையா வாழ்ந்த நீங்களும் நானும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல நம்ம வந்து கழுவி நம்மை சுத்திகரித்து நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறார். நம்ம தாழ்விடங்கள்ல பிறந்த நம்முடைய ஸ்தானத்தை அவர் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காருற அளவுக்கு நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கார். அப்போ அவரோட கூட உட்காரவும் செய்த தேவனா இருக்கிற நமக்கு தேவன் இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து கலங்குகிறோம்? நம்ம எதை குறித்து பயப்படுகிறோம்? ஏன் இந்த பிசாசானவனுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறோம்? அவன் தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல சகலத்தையும் மேற்கொள்றதுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். மார்க் 16 வசனங்கள் 17 முதல் 18 வரை. மார்க் 16, 17, 18.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க நடப்பிக்கக்கூடிய அடையாளங்களை ரொம்ப கிளியரா இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப இயேசுன்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழான முழங்கால்கள் யாவும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுன்ற நாமத்துக்கு மண்டியிட்டே ஆகணும். பிசாசுக்கு அதுதான் கீழ்ப்படி, அந்த இடத்துல வந்து அது கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். இது நீங்க சொல்றதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ அந்த இடத்துல வந்து கிரியை நடப்பிக்கல. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது நம்ம விசுவாசிக்கணும். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர்களின் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இந்த கிரிகள் எல்லாவற்றையும் வந்து பிசாசான ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வியாதி இருக்குது, பிசாசோட போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம சில டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சினாரியோ சொல்றேன். ஒரு இடத்துல வந்து ஒரு பிசாசுகளை வந்து ஓட்டுறதுக்கு ஒருத்தருக்கு உடம்பு முடியல, நாங்க வந்து கிளம்பி போகிறோம், அந்த இடத்துல சத்தியத்தை சொல்றோம், சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், பிசாசு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, அது வந்து சில டைம் பேச ஆரம்பிக்குது. அப்ப கூட இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பயந்து ஓடுறாங்க. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இந்த கிராமத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஆண்டவரே உண்மை போட்டுக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்ச நிமிஷத்துல பிசாசு அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா வந்து புரள்றாங்க, கீழே வந்து விழுந்து புரள்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து யாரும் பக்கத்துல வர்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. அவங்க அவ்வளவு பயமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா போய் அந்த லேடியை, அந்த சகோதரியை வந்து ஹெல்ப் பண்ணா ஒருவேளை அந்த பேய் வந்து என்னை ஒட்டிக்குமோ, என்கிட்ட வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அது நமக்கு தேவையில்லாத பயமா இருக்கிறது. கர்த்தர் வந்து நமக்கு அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ வியாதி உள்ளவர்களா இருந்தாலும் சரி, பிசாசுகளை துரத்துவதா இருந்தாலும் சரி, போய் கையை வைக்கும் பொழுது இயேசுவின் நாமத்துக்கு வந்து சத்துருவானவன் அங்க கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தான் போய் தான் ஆகணும். அது நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளாதுன்னு அந்த உணர்வு நமக்கு வேணும். ஏன்னா பிசாசு வந்து நம்மை மேற்கொள்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நமக்கு அதுக்கு இடமே இல்லைன்றதான் ஒவ்வொருவரும் உணர்வுற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் மத்தேயுல 16ஆம் அதிகாரம் வசனம் 19. Matthew 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ, அப்ப பிசாசான இயேசு நாமத்தினால கட்டி இந்த இடத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கப்படும். ஏன்னா கர்த்தர் சொன்ன வசனங்களுக்கு வந்து அது ஜீவனுள்ள வசனங்களா இருக்கிறது. அது வந்து அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாம மீண்டும் திரும்ப வராதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம பூமியில எதை கட்டுறோமோ அது வந்து பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 37 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 3:8-37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஆமென். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறார். அவர் விரும்புகிறது நாமும் அவரிடம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாயிருந்து அவருடைய வசனங்கள் கீழ்ப்படைந்திருந்து இந்த மாதிரி போராட்டங்கள் வரும் பொழுது அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ. மத்தியில வந்து நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்கல்ல, ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போகப்பட்டு சத்துருவனை வந்து அவர் வந்து சோதிக்க வருகிறான். வந்து அந்த 3 சோதனை நடக்குது. அந்த 3 சோதனை நடக்கும் பொழுதும் கர்த்தர் வசனத்தை பயன்படுத்தி அவனை மேற்கொண்டார் பார்க்கிறோம். நமக்கும் அதுதான், நமக்கும் வந்து ஜெயங்கொள்கிறது கர்த்தர் வந்து ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை பயன்படுத்தி அவனை வந்து நம்ம வந்து மேற்கொள்றதுக்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. சத்துருவானுடைய வந்து வல்லமை அது குறைவுள்ளது. இயேசுவோட பிள்ளை அவனை விட பெரியவரா நம்ம இருக்கிறோன்ற நம்ம எல்லாரும் உணர்வுள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோட கூட இருக்கிறார். அந்த ஆவியானவரின் வல்லமை நம்மோட கூட இருக்கிறது. சத்துருவுக்கு ஒருபோதும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஆனால் பாவம் செய்யும் பொழுது அவன் நமக்குள்ள என்டர் ஆகுறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ 1 யோவான்ல 5:18 வாசிக்கலாம். 1 John 5:18.
தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். சோ இந்த வசனம் வந்து கிளியரா சொல்லுது, பொல்லாங்கன் அவனை தொடான். யார் அந்த அவன்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மீண்டும் பிறந்திருக்கிறோம். அவருடைய வசனமாகிய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம். அப்ப நம்ம எல்லாரும் மீண்டுமாக தேவனால் பிறந்த பிள்ளைகள். சோ தேவனால் பிறந்த பிள்ளை என்ன பண்ணணுமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். சோ பாவத்துல விழாதபடிக்கு நம்ம தான் ஒவ்வொரு நாளும் தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு, போன பயிற்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன், நம்மை நாமே நிதானித்து அறியணும், நம்மை நாமே சோதித்து அறியணும். நம்ம நிலைமை என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம சரியாதான் செஞ்சுட்டு இருக்கிறோமா எல்லாத்தையுமே, இல்ல நம்ம வந்து சரியா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் வந்து சகோதரர்கள் மூலமாவோ சகோதரிகள் மூலமாவோ இல்ல உங்ககிட்ட ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசும் பொழுது ஏதாவது குறைபாடுகளை குறிச்சு உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், தாழ்மையுள்ள இருதயத்தோட அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்துக்குள்ள முழுமையாய் வந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை வாழ்க்கை நடப்பிக்க வேண்டியது ஒண்ணு மட்டும் நம்ம எல்லாரோட கடமையா இருக்கிறது. வசனம் சொல்றது போல தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். சோ நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம் வழிகளை எல்லாவற்றையும் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை காத்து கொண்டு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்கிற பிள்ளைகளை வந்து ஒருபோதும் பொல்லாங்கன் தொடான் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா தான். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்றோம், நான் பாவங்களுக்கு மரித்தேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கூப்பிடுற பிள்ளைகளா இருக்கும். ஆனால் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு நாம் எல்லாரும் தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் ஆண்டவர் வசனம் சொல்வது போல ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை வந்து காத்துக்கொண்டு நம்ம எதிராளி வந்து நம்மை மோசம் போக்காமல் நம்ம டிசீவ் பண்ணாம நம்ம இருக்கிறோம் நிதானித்து பார்ப்போம். சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படின்னா வஞ்சிக்கிறது தான் அவனுடைய தந்திரமா இருக்கிறது. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. சாத்தான் நம்ம வந்து எப்படி மேற்கொள்ளான்னு பார்க்கும் பொழுது வஞ்சனையினால் நம்மை மேற்கொள்ளுகிறான். சோ அவனோட பிரைமரியான வெப்பனே இதுதான். ஏவாள வஞ்சித்த பசி நீங்க நம்ம பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு டிசெப்ஷனை உள்ள கொண்டு வரான். டிசெப்ஷனை உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான்னா அவன் வந்து வஞ்சிச்சு பாவத்தை விழ வச்சு அந்த ஆத்மாவை அவன் மேற்கொள்றான். சோ இதை குறிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 9, ரெவலேஷன் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆமென். இந்த முதல் வார்த்தையை பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்போ இந்த முதல்ல இருக்கிற அந்த 3 வார்த்தையை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான். அப்போ இந்த உலகத்தை அவன் மேற்கொள்றதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய தந்திரமே ஜனங்களை மோசம் போக்குகிற வேலை. அவன் எப்படியாவது, அதான் வசனங்களை அடிக்கடி வாசிக்கிறேன் பாத்தீங்களா, மோசம் போகாதிருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ பிசாசோட தந்திரங்கள் நம்மை மோசம் போக்குகிறது காரியமா தான் இருக்குது. எப்படி மோசம் போவோம்? ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல, ரொம்ப நாளா ஏமாந்துட்டே இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் எனக்கு தெரிய வருது இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியாதனால நான் மோசம் போயிட்டேன், எனக்கு தெரியும் இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத விஷயமே அப்பதான் புரிய வரும். சோ அதுதான் நம்ம வந்து ஏமாந்துட்டோம், நம்ம மோசம் போயிடுன்ற விஷயமே நமக்கு புரியாம தான் நம்ம பிசாசு நம்மளை வஞ்சிப்பான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வைராக்கியமாக ஓடுகிற பிள்ளைகள் தான். ஆனாலும் நம்மை நாமே நிதானித்து அறியாம ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் நிதானித்து அறிய வேண்டும் கடமை. ஏன்னா வசனம் இப்பதான் 1 யோவான் 5:8 வாசிச்சோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போ நான் வந்து தெளிந்த புத்தியோட இருந்து நான் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியத்தை மாத்திரம் செய்யறனா, இல்ல நான் வந்து கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமானது, கொஞ்சம் எனக்கு பிரியமானது அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறனால நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை வஞ்சனைக்குள்ள கொண்டு வந்தான்னா நம்ம ஏமாந்து போயிட்டோன்ற விஷயமே நமக்கு தெரியாம நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். 2 Corinthians 11:3. வாசிக்கிறதுக்கு
பிரதர்ஸ் சொல்லுங்க பிரதர். வசனம் சிஸ்டர் கேட்கல நான் பேசுறது. லோவா கேக்குது. சொல்லுங்க. ஓகே. 2 Corinthians 11:3. ஆகிலும் தன்னுடைய தேவனை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி எழுப்பும்படி கொடுக்கப்பட்டு வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். ஓகே. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம பார்த்தோம், மோசம் போக்குகிற காரியம். அதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அப்போ பிசாசோட ஸ்கீம்ஸ் எப்படி வருது, நம்மளை எப்படி பாவத்துக்குள்ள விளைவிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப தேரா சொல்லுகிறது, அவன் நம்மை மோசம் போக்குகிறவனா இருக்கிறான், தந்திரத்தினாலே நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறவனா இருக்கான்னு பார்க்கிறோம். மத்தேயு 24:24 வாசிக்கலாம். மேத்யூ 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமென். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சத்தியம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. நம்மையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் யாரை வச்சு அவன் பண்ணுவான்னு பாக்குறோம். இந்த இடத்துல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அப்போ அவர் வருகிறவர் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு வருவார்கள் பார்க்கிறோம். அப்போ அவங்க எப்படி வருவாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி விகாரமாலாம் வரமாட்டான். அவன் வரும் பொழுது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவ போலவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, ஏன்னா இந்த வஞ்சனை அப்படின்ற விஷயம் ரொம்ப பரவலா இருக்கிறது. சத்துரு நம்மளை மேற்கொள்வதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதமே இந்த வஞ்சனை தான். எபேசியர் 4:14 வாசிக்கலாம். எபிஷியன்ஸ் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். ஆமென். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிக்கப்பட்டு. அப்போ இந்த பிசாசானன் எல்லா ரூபத்திலையும், அவர் மனுஷ ரூபமா இருந்தாலும் சரி, அவன் ரிசப்ஷன் உள்ள நம்ம கொண்டு வரும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாவற்றையும் வகையறுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிறார். நீங்க குழந்தைகளாயிராமல். அப்போ நம்ம இன்னும் ஆரம்பத்துல குழந்தைகளா உள்ள வந்தோம். ஆனா திருவசனம் ஆகிய ஞானற்பாலின் மேல் வாஞ்சியா இருந்து வசனங்களை கற்றுக்கொண்டு நம்ம இன்னும் வளர்ந்து நம்ம இன்னும் கை கொடுக்கிற பிள்ளைகளா இருந்து இன்னும் நிறைய பேர் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளா நம்ம எல்லாரும் மாறணும், சீஷர்களாய் மாறணும் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆனா இன்னும் கூட நம்ம பிசாசானுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா இது ஒரு பெரிய அதிகாரம், நம்ம சாதாரணமான ஜனங்கள் அல்ல. இந்த உலகத்தை ஜெயித்த தேவனாய கர்த்தருடைய ஆவியா நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு அதிகாரத்தை இருக்கிறார். அதிகாரத்தை பயன்படுத்தாம நம்ம என்ன பண்றோம், இன்னும் பிசாசானுக்கு பயந்து எனக்கு ஒரே போராட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ளும் பிள்ளைகளா இருந்து அவனை ஜெயித்து வரலாம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவர்களா இருக்கிறோம். இது எப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 19-21 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிசாசானன் நம்ம மேற்கொள்றதுக்கு பல ஸ்கீம்ஸ் இருக்கு அவனுக்கு. இப்ப பல பிளான்ஸ் அவன்கிட்ட இருக்குது. இந்த நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக அவன் நிறைய விஷயங்களை மேற்கொள்றான், யூஸ் பண்றான். அதுல சில காரியங்களை இங்க பார்க்கிறோம். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 19-21 வரைக்கும், மாம்சத்தின் கிரியைகள் வெறியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள்,
கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இங்க சொல்லப்பட்ட சில பாவங்கள் பாத்தீங்கன்னா இந்த வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, இது பில்லி சூனியம், இதெல்லாம் நம்ம யாரும் பண்றது கிடையாது. ஆனாலும் அடுத்த வார்த்தைகளை கவனிங்க. பில்லி சூனியம் பண்றது ஒண்ணுதான், பகையா இருக்கிறது ஒண்ணுதான். விக்கிரக ஆராதனை பண்றது ஒண்ணுதான், விரோதங்களும் ஒண்ணுதான். வேசித்தனம் பண்றது ஒண்ணுதான், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இது எல்லாமே ஈக்குவலண்டா இருக்கு. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சின்ன பாவம், பெரிய பாவம், அதை விட பெரிய பாவம்ன்றதுலாம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் சமமா இருக்கிறது. இந்த வசனங்கள் சொல்றது போல சண்டையும் சரி, அபச்சாரமும் சரி, ரெண்டும் ஈக்குவலா அதே இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப நிதானித்தறிந்து பிசாசானவன் இதன் மூலமா தான் நமக்குள்ள என்டர் ஆகுறான். அப்ப அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்மை மேற்கொள்வராய் மாறுதான்றதை புரிஞ்சுக்கணும். சோ நமக்கு யாருக்குனால கோபம், சண்டை, விரோதம், பிரிவினைகள், இந்த மாதிரி பொறாமையான காரியங்கள் இதெல்லாம் இருக்குதான்றதை நிதானித்து பார்ப்போம். நிதானித்து பார்த்துட்டு ஒரு வேலை இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்துச்சு அப்படின்னா பிசாசானவன் நம்மளுடைய ஆத்மாவை மேற்கொள்றதுக்கு அவன் போட்ட பிளான்ஸ் அதுதான். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், கோபங்கள், பிரிவினைகள், பொறாமைகள் மூலமா ஆத்துமாக்கள் நம்ம இழந்து போயிடக்கூடாது. இது பிசாசு நமக்கு எதிராக போடுகிற ஒரு ஸ்கீம், ஒரு பிளானா இருக்குது. அதை மேற்கொண்டு ஜெயிச்சு வரணும் தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 11. 2 Corinthians 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. எனக்கு தெரியாது, பிசாசோட பிளான்ஸ் எனக்கு புரியாதுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நம்மை காத்து கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய முறையில் நம்ம இன்னும் வளர்ந்து பிசாசு கிட்ட நம்ம எப்படி மோசம் போயிருக்கிறோம், எங்கேயாவது நம்ம இடறி விழுந்திருக்கிறோம் நிதானித்து அறிந்து அந்த விஷயத்துல வெளியே வந்துதான் நம்ம ஆகணும். ஏன்னா நம்முடைய ஓட்டம் இன்னும் முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நம்ம மரிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஓடுகிற ஓட்டத்தை நம்ம ஓடிதான் ஆகணும். அந்த ஓட்டத்துல ஓடும் பொழுது சத்துருவானவன் அநேக பிளான்ஸை உள்ள கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் தீர்க்கமாக சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் நம்ம புரியாம இருக்குச்சு அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய கண்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் நமக்கு இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடப்பிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா சத்ரு அவனுடைய ஆண்டவர் சொல்றது போல சத்ருவுடைய சகல வல்லமையும் அவனுடைய பிளான்ஸும் உங்களுக்கு தெரியும் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த பிளான்ஸை புரிஞ்சுக்கிட்டு தேடி ஆராய்ஞ்சு பார்த்து நான் சரியாதான் இருக்கிறேனா இல்லையான்னு நிதானித்து பார்த்துதான் நம்ம முன்னேறி செல்லணும். இல்லைன்னா விழுந்து போயிட்டு பார்க்கிறோம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். எபேசியன் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க, அவன் தந்திரமா தான் உள்ள வரான், அவன் நம்ம மோசம் போக்குறான், அவனை வஞ்சிக்கிறான்றதை பார்த்தோம். அப்போ அவனை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த திராணி உள்ளவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாசிக்கலாம் யோவான்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 44. John 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். 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 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலே எடுத்து அவன் பேசுகிறான். அப்போ இந்த பிசாசோட தந்திரங்கள் எப்படி வருது? நம்ம கிட்ட வரும் பொழுது வஞ்சனையாக வருகிறது. சத்தியமா பேசுற மாதிரி இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா திருச்சி பேசுவாங்க. இப்போ சத்தியத்தில் ஒரு பொய்யும் களவாது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ ஒரு சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சபைக்கு போயிட்டு வந்தோம் முந்தின காலகட்டத்துல. அப்போ ஒரு ஏஜியா இருக்கலாம், ஒரு பெந்தகோஸ்தே சபையா இருக்கலாம், இல்ல ஒரு படசன் சபையா இருக்கலாம், இல்ல ஒரு கத்தோலிக்க சபையா இருக்கலாம். அங்க எல்லாருமே சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இயேசு கிட்ட போகிறதுக்கு நாங்க மட்டும்தான் வழி, வேற யாரும் வழி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா சபைகளும் ஒதுக்கிறது. ஆனாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் அடைந்து அவங்க சத்தியத்தை கடைபிடிக்காம விழுந்து பார்க்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சிலை வழிபாடு செய்கிற கத்தோலிக்க சபை. கத்தோலிக்க சபையில சிலை வழிபாடு செய்யக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கட்டளை தான் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம சிலையை வழிபட்டோம் அப்படின்னா 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறையை மட்டும் தீர்ப்புன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த கட்டளைகளை கீழ்ப்படியாம இருக்கிற அந்த சபையில ஐக்கியத்தோட இருந்தோம்னா பரலோகம் போக முடியுமா?
கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. அது போல பணத்தை வழிபடுகிற பெந்தகோஸ்து சபைகளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. தசபாகத்தை கொடு, காணிக்கையை கொடுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் வந்து இதை மையப்படுத்தி எல்லாரும் போதிக்கிறாங்க. அப்ப அந்த சபையில் ஐக்கியமத்தில் இருக்கும் பொழுது நம்ம பரலோகம் போக முடியுமா? ஒருபோதும் நம்மளால பரலோகம் போக முடியாது. கொஞ்சம் புளிப்புள்ள மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணணும்னு பார்க்கிறோம். அப்போ 100% சத்தியமா தான் இருக்கணும். ஆனா 1% அதுல தவறு வந்துச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கிறது. அதான் வசனம் சொல்றது போல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அப்போ அவன் வந்து எல்லாமே கரெக்டா பேசுற மாதிரி இருக்கும். ஆனால ஒரு விஷயம் தெரிச்சு பேசினான் அப்படின்னா எல்லாமே வந்து அழுக்காயிடுதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். 2 Corinthians 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். ஆமென். இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அவன் வரும் பொழுது அவன் ஒளியின் தூதனாதான் வருவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் செய்வான் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான். தேவனால் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனாலும் பிசாசு யார் பின்னாடி இருக்கான்னு பார்க்கும் பொழுது நம் அனைவரோடு பின்னாடிதான் இருக்கான். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலையும் வந்து தெளிவோடு இருந்து யார் எது சொன்னாலும் இது வசனத்தின்படி இருக்கிறதா, வசனத்தின்படி இல்லையா? ஏன்னா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. சோ ஒருபோதும் நம்ம வந்து அதுல வந்து இடறி போகாம யார் எது சொன்னாலும் அதை எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ள வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் வசனம் 1 Timothy 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆமென். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ வஞ்சனையின் மூலமா சத்துருவானவன் நமக்கு வந்து கண்ணி வச்சிருக்கான். அது மனுஷர் மூலமா வருது, அநேக காரியங்கள் மூலமா நமக்கு வருகிறது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம வந்து எல்லாவற்றையும் பகுத்தறிந்து வஞ்சிக்கப்படாம, ஏன்னா வஞ்சனை அப்படின்ற விஷயம் ரொம்ப டேஞ்சரான காரியம். ஏன்னா நான் ஏமாந்து போயிட்டேன்னு தெரியாமலே நிறைய பேர் நம்ம ஏமாந்து போயிருக்கோம். சோ அது வந்து உணர்ந்து நிதானித்து பார்த்து நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா இல்லையா, இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நிதானித்து பார்த்து அதை வகையறுத்து நம்ம வந்து இருந்தா மட்டும்தான். திரும்ப அந்த யோவான்ல வாசித்தது போல நம்ம தேவனால் உண்டானவன் அவனை காத்துக் கொள்ளுகிறான். சோ நம்ம காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம். 1 Peter 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய வேலையை வந்து எப்படி இந்த ஆத்துமாக்களை வந்து டிசீவ் பண்றது, எப்படி இந்த ஆத்துமாக்களை வந்து நரகத்துக்கு கொண்டு போகிறது, இதுதான் அவனுடைய கம்ப்ளீட் பிளான். அவன் யாருக்கு பின்னாடி இருக்கிறான்னா நமக்கு பின்னாடி தான் இருக்கிறான். நம்ம எப்படியாவது வஞ்சிக்கணும்ன்றதான் அவனோட கங்கை கட்டி அவன் சுத்திட்டு இருக்கிறான். அப்போ நம்ம அதை பத்தி பெருசா வந்து இடம் கொடுக்காம நிதானித்து அறிந்து நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்றதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒருபோதும் அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம விழுந்து போக மாட்டோம் அப்படிதான் பார்க்கிறோம். சோ இதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க ஒரு பெரிய வல்லமை அவருடைய வசனங்கள் தான். வாசிக்கலாம் எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரை. எபேசியர் 6:17-18. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென்.
ஆமென். ரட்சண்யம் எனும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அந்த வசனத்தை வைத்து நம்மால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நமக்கு வசனங்களை வாசிக்கிறோம். அதேதான் கர்த்தரும் யூஸ் பண்ணார். இயேசு கிறிஸ்து பூமியில அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் பயன்படுத்தும் அவருடைய வசனங்களை மட்டும்தான். அந்த வசனம் வல்லமையில வசனங்களா இருக்கிறது. அது பயன்படுத்தும் பொழுது பிசாசான அந்த வசனங்களுக்கு நடுங்கி ஆவாண்டதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி வசனங்களை வாசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வசனங்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம ஆவியில ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். அப்போ நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி ஜெபத்துல ஒப்பு கொடுத்துட்டு வசனத்தை பயன்படுத்தும் பொழுது பிசாசோட தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு வல்லமை உண்டு. நம்ம பார்க்கிறோம். இங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். Matthew 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நமக்கு அந்த வசனங்கள் பட்டயமா இருக்கிறது. அது அந்த வசனத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பிசாசுகள் நடுங்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வசனங்கள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் எழுதுனதுதான். ஒளி உண்டாகுன்னு சொல்லிட்டு எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒளி இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்ப வராது. அது எழுதப்பட்டதுதான். அப்போ அந்த வார்த்தையின் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? அதை நம்ம கரெக்டா அதை பயன்படுத்துறோமா? இந்த வசனம் சொல்றது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம துணிந்து ஒரு விசுவாசத்தோட அதை பயன்படுத்தும் பொழுது பிசாசனுடைய வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபேசியர்ல வாசிக்கிறார் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்போ அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு. அந்த வார்த்தை உயிரோட மட்டும் இல்ல, அது வல்லமையுள்ள வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு அதிகாரமும் இருக்கிறது பார்க்கிறோம். சோ அதான் வசனம் சொல்றது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ அவனை ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி நம்ம யாரும் ட்ரீட் பண்ண தேவையே இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை செய்து கொண்டு அவருக்கு அதை மட்டும் நடப்பித்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் பக்கத்துல ஒருபோதும் அவன் வரவே முடியாதுன்னு அவனுக்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப அந்த கண்டிஷன் அங்க இருக்குது. நான் கர்த்தர் நிலைத்திருக்கிறேன், அவர் வார்த்தை என்னோட நிலைத்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நம்ம கேட்டு இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. வாசிக்கலாம் எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை. எபேசியன்ஸ் 6:10-18. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆசரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் எழுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். 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 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
அப்போ நம்ம வந்து அதை முழுமையா விசுவாசிக்கணும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரா இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் எனக்கு இருக்குதா? அதுல நான் இன்னும் பலப்படுகிறேனா, நான் அதை ஸ்ட்ராங்கா நிக்கிறேனா அப்படின்றத நான் பார்க்கணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, அப்போ அவனுடைய பிளான்ஸ் வந்து நம்மளை எப்படியாவது வஞ்சிக்கணும், நம்மளை மோசம் போக்கணும்ன்ற பார்க்கிறோம். அப்போ அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவர் சொல்லுறாரு. எப்படி மாறுறது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சர்வாயுத வர்க்கம்? இந்த சில காரியங்களை பார்க்கிறோம்ங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ ஒரு மனுஷன் மூலமா நமக்கு சில காரியங்கள் வருது அப்படின்னா அந்த மனுஷனை வெறுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அங்க ஒரு அசுத்தாவி கிரியை செய்கிறது. அப்ப அந்த அசுத்தாவியை கடிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம வந்து அதை துரத்தணும். அதான் கர்த்தர் விரும்புகிறத தவிர மற்றபடி அந்த ஒரு மனுஷனோ அந்த மனுஷியின் மூலமா நமக்கு இது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களா அதை செய்யல, அசுத்தாவி கிரியின் மூலமா அவங்க செய்யறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களை ஆசீர்வதித்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா, அவங்க பிளஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பிசாசுகளை துரத்துறது நம்ம அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்போ நம்ம போராட்டம் வந்து ஒருபோதும் பிசாசுகளோட சேனைகளோட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்ப எதிர்த்து நிற்கிறது? சகலத்தையும் செய்து முடுக்கலாய் நீங்கள் தானி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப முதல்ல சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்போ சத்தியம்ன்றது நமக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ ஒரு சோல்ஜர் இருக்கிறான், அந்த சோல்ஜரோட கம்ப்ளீட் பாடியை வந்து அந்த ஆர்மர் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது அவனுடைய பெல்ட்டா இருக்கிறது. அப்போ அந்த பெல்ட் அவுந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அவன் நெஞ்சில போட்டிருக்கிற அந்த மாறு கவசமும் சரி, அவன் இடுப்புல வச்சிருக்கிற கத்தியும் சரி, எல்லாம் கீழே விழுந்துரும். அப்போ ஒரு சோல்ஜருக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது அவன் வந்து மாட்டிட்டு இருக்கிற அந்த பெல்ட் தான். அப்போ சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்ப சத்தியத்துல வந்து முழுமையாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சத்தியத்தை வந்து முழுமையா உணர்ந்த பிள்ளைகளா இருந்து அதில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளா சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவதா நீதி என்னும் மாறு கவசத்தை தரித்தவர்களாயும். அப்போ நம்ம எல்லாரும் வந்து அந்த மாறு கவசம் சோல்ஜருக்கு இருக்கு பாத்தீங்களா. அப்போ ஒருத்த வந்து ஒரு அம்பு எய்றான், ஒரு புல்லட் எய்றான் அப்படின்னா அது நேரா வந்து நெஞ்சில போய் படும் பொழுது அந்த மாறு கவசம் வந்து தடுக்கிறது. அப்போ நம்முடைய நீதியான காரியங்கள், நம்ம வந்து செய்கிற கர்த்தருக்கு பிரியமுண்டாகத்தக்க செய்கிற அந்த காரியங்கள், அந்த கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு மார்க்கவசமா இருக்கிறது. அப்போ முதல்ல சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிறேன், அது நான் கீழ்படுகிறேன். நான் அதுக்கப்புறம் இரண்டாவது படியா வந்து நான் வந்து அறிஞ்ச காரியங்களை நான் கிரியை மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். மூன்றாவதா இங்க பார்க்கும்பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ என்ன ரட்சை, என்ன வந்து நான் வந்து நான் மனம் மாறி நான் மியூட்ல போறீங்க அலெக்சாண்டர். சாரி சிஸ்டர்ஸ். சோ அடுத்ததா சமாதானத்து சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும். அப்போ எந்த நேரத்திலையும் வந்து நான் வந்து சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன், அடுத்ததான் நான் போய் சத்தியத்தை வெளியே போய் சொல்லணும்ன்றதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. எந்த நேரத்திலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்கிற பிள்ளைகளா இருந்து அநேகருக்கு போய் சத்தியத்தை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். சோ முதல் காரியம் பார்க்கும் பொழுது சத்தியம் என்னும் கச்சையை நம்ம கட்டினவர்களாயும், இரண்டாவதா நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும், மூன்றாவதா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை வந்து தொடுத்தவர்களாயும், நான்காவதா பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும். அப்போ ஒரு சோல்ஜருக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது வந்து இந்த கேடகம். இப்ப யாராவது வந்து ஏதாவது தாக்கும் பொழுது அந்த கேடகத்தை வச்சு தன்னை மறைச்சுக்கிறான். அப்ப அது போல வந்து பொல்லாங்கன் நமக்கு எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப அந்த கேடகத்தை பிடித்துக் கொண்டு நம்ம வந்து விசுவாசத்துல உறுதியாய் தரித்து நின்று, அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலைசீரா. அப்போ கர்த்தருக்குள்ள நான் வந்து அவருக்கு பிரியமாக நான் எல்லாம் செய்யறேன், அவருக்கு ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன், அப்ப என் ரட்சிப்பு உறுதியாக உண்டு அப்படின்ற அந்த நிமிர்ந்த தலையோட நம்ம வந்து முன்னோக்கி சென்று தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, அஃபென்ஸுக்காகவும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்துறோம். சோ கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்தும் பொழுது நம்மை விட்டு அவன் ஓடி போவான். சோ இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4 சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அப்போ
நம்முடைய போராயுதம் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது. நம்ம வந்து போராட்டங்கள் பிசாசுகளோடு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ வசனங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுகளை எதிர்த்து இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் பக்கத்துல வர முடியாத பார்க்கிறோம். ஏசாயா 54:17 வாசிக்கலாம். ஐசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ இன்னைக்கு அந்த வசனத்துக்கு வந்து உறுதியாக வந்து நம்ம எல்லாரும் பற்றி கொள்ளலாம். ஏன்னா நமக்கு எதிராக பிசாசன் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுக்கு அதிகாரம் கொடுக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த 2ஆம் பதில பாருங்களேன், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அப்போ நமக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் நமக்கு ஒருபோதும் மேற்கொள்ள முடியவே முடியாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமீன். ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு பிரியாம இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நேரம் ஆயிற்று. ஏன்னா பிசாசு நம்ம காலு கீழே தான் இருக்கிறான். அவன் நம்ம மேற்கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துரத்துறதுக்கு அனைவருக்கும் அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அடிக்கடி ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நம்ம வந்து எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு நம்ம சொல்றோம். ஆனாலும் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசுகளை துரத்துக்கிறதுக்கு வந்து நம்ம சகோதர நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. இப்ப ட்ரை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா கெஞ்சுறாங்க. ஆண்டவரே இயேசுவே இந்த வியாதியில இருந்து சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிசாசுகளை இந்த உடம்புல துரத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பிசாசுகளுக்கு வந்து கட்டளை கொடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை செய்கிறோமா? நாம இப்போ ஒருத்தருக்கு உடம்பு முடியாம இருக்குது, நம்ம வந்து அவங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை தான். நம்ம மன்றாடுகிறோம், ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிறார், கரெக்ட் தான். ஆனாலும் அந்த அந்த வியாதியோ அந்த பிசாசோட போராட்டமோ அது உள்ள வந்திருக்கு அப்படின்னா பிசாசுகளை வந்து வெளியே துரத்த வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. அப்போ போய் எங்க நின்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தால சொல்றேன், இங்க வந்து வியாதிகளை உண்டு பண்ணுகிற பலவீனங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானே இந்த உடலை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுறேன்னு சொல்லி கட்டளை கொடுத்துதான் கத்திரமா அழைச்சிருக்காரு தவிர அங்க போய் கெஞ்சி மன்றாடுறதுக்கு அங்க நேரம் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுங்கப்பா, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே சொல்லி கெஞ்சி மன்றாடலாம். ஆனா அங்க போய் நின்று ஒரு வியாதிகளை துரத்தும் பொழுதோ ஒரு பிசாசுகளை துரத்தும் பொழுதோ நீங்க போய் அங்க நின்று ஒரு அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்க வந்து பிசாசு கட்டளை கொடுக்கும் பொழுது அங்க வந்து கிரியை நடப்பிக்கப்படும்ன்றதை நீங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வந்து ஜெயிச்சு அவர் வெற்றி சிறந்து அந்த முழு அதிகாரத்தையும் வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றாரு. அப்போ அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பிசாசானை நம்ம ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்பத்தக்க காரியமா இருக்கிறது. கடைசியா ஒரு 3 வருஷத்தோட முடிச்சுக்கலாம். மத்தேயு 18:18. மேத்யூ 18:18. பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க கிரியை செய்கிற அசுத்தாவிய சாத்தானே இந்த இடத்தை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிட நீங்க சொல்லுது அங்கே கிரியை நடப்பிக்கப்படும். ஏன்னா நீங்க சொல்றதுனால அல்ல, அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்ற நாமத்திற்கு வந்து அங்க கிரியை நடப்பிக்கப்படும். அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க வியாதிகளுக்கு சுகத்தை வந்து நீங்க மினிஸ்டர் பண்ணும் பொழுதோ இல்ல பிசாசுகளை துரத்தும் பொழுதோ நீங்க வந்து சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அது பரிபூர்ணமாக நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நீங்க விசுவாசிக்காம அவிசுவாசம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கப்படாது. ஏன்னா நீங்க சொல்றதுனால அங்க வந்து வியாதிகள் சுகமாகல, நீங்க சொல்றதுனால பிசாசுகள் அங்க ஓடல. அந்த நாமத்துக்கு இயேசுவின் நாமத்துக்கு அந்த பிசாசுகள் நடுங்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதிகாரத்தோட விசுவாசத்தோட நீங்க அங்க வந்து பிசாசுகளை துரத்தும் பொழுது அந்த இடத்துல விடுதலை கிடைக்கின்றது நீங்க விசுவாசிக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 23. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண அதே காரியம் தான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அப்போ நீங்க வந்து பிசாசு இயேசு நாமத்துல வெளியே போன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறீங்க. கட்டளை கொடுத்துட்டு தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். இப்போ ஒருத்தருக்கு வந்து காலில் வலி இருக்கு, நீங்க வந்து ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ண போயிட்ட அப்புறம் அவங்க வந்து பாவங்களை அறிக்கையிட சொல்றீங்க. அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் இயேசு நாமத்துல காலில் வலியை கொடுக்குற ஆளு பசுத்தாவே சாத்தானே வெளியே போன்னு சொல்லி இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. சொல்லி கொடுத்து நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆனாலும் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வலி போகல. அப்ப நம்ம இது என்ன ஆகும்? உடனே அபிசுவாசத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். ஐயோ, நான் கட்டளை கொடுத்தனே, இந்த வழி சரியாம போலியே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு விதமான அபிசுவாசத்துக்குள்ள நம்ம போயிடும். ஆனாலும் ஆண்டவர் சொல்ற இந்த வசனம் சொல்றது போல தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். பிசாசு இப்படிதான் இந்த காரியங்களை குறிச்சு நம்மளை வந்து வஞ்சிப்பான். நம்ம வஞ்சிக்கப்படாம கர்த்தருடைய இயேசுன்ற நாமத்துக்கு பிசாசு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அது நமக்கு தெரியும். பாவங்களை அறிக்கையிடும் போது நம் பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசாவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அப்போ அதிகாரம் இல்லாதப்போ இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொன்னா அது கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஒருவேளை அது கீழ்ப்படியல அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணு பாவத்தை சரியா அறிக்கையிடல, இல்லைன்னா நமக்குள்ள அவிசுவாசம் வந்துருச்சு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசாசோட போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது எதனால அந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு அந்த பாவங்களுக்கு முழுமையாக மனம் திரும்பி கர்த்தர் ஆண்டவர் அப்ப அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்துல எனக்கு வந்து போராட்டங்களை உண்டு பண்ணுறது அசுத்தாவிய சாத்தானே விட்டு வெளியே போன கட்டளை கொடுக்கும் பொழுது நாம விசுவாசித்தபடியே தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ பிசாசு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாது. கர்த்தர் அவனை ஜெயிச்சிட்டார். அவன் நம்ம காலு கீழே தான் இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொண்டு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். ஏன்னா அவனை எதிர்த்து நிற்கணும். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாய் நம்ம மாறும்படிக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறது அவருடைய சர்வாயுத வர்க்கம். சத்தியத்தை வந்து அறிந்த பிள்ளைகளாய் நம்ம வந்து கீழ்ப்படிந்த நீதியின் மார்க்கவசத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாய், அப்போ சுவிசேஷம் பாதரட்சனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாய், இப்போ இந்த மாதிரி சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசு நம்ம பக்கத்துல வராதபடிக்கு நம்ம வந்து எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்து அந்த வரங்களை வந்து நம்ம பயன்படுத்தி இன்னும் அநேக ஆத்மாக்கள் சிக்கொண்டு இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் விடுதலை வந்து கர்த்தருடைய நாமத்தாலே கட்டளையிட பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரும் மாறுவோம் என்று சொல்லி இதை நிறைவு செய்யலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த குழுவை நிறைவு செய்யலாம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை கர்த்தரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அப்பா இது நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா வானத்தையும் பூமி உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களோட கூட இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருங்களே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த நாட்களில் கூட ஆண்டவரே உமக்கு துக்கம் உண்டாகத்தக்க காரியங்களை நாங்கள் செய்திருந்தா அதுக்கு எங்களை மன்னிங்கப்பா. அப்பா உமக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. நாங்கள் வந்து ஒரு சிறு குழந்தையை போல அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு முழுமையான மனமாற்றம் அடைவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களும் அப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உண்மை மாத்திரம் திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சி எங்களை மன்றாடி அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு தந்தை இந்த பவிஷ்யத்துக்காக கூடானப்படி நன்றி ஆண்டவரே. அப்பா நீ சொல்லிக் கொடுத்தது போல பிசாசு நமக்கு காலுக்கு தான் இருக்கிறான். அவன் கத்தாக இயேசுவை நீர் அவனை மேற்கொண்டு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வசனங்களை வாசித்தது போல முழுமையான அப்பா அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஒருபோதும் இன்னைக்கு சத்ருவனுக்கு வந்து பயப்படாமல் ஆண்டவரே, பாவத்துக்கு இடம் கொடுக்காம அவனை எதிர்த்து நின்று ஆண்டவரே ஜெயிக்கிற பிள்ளைகளை எங்களை ஒவ்வொரு மாற்றம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வந்து எந்த நேரத்துல ஆண்டவரே எங்க பயன்படுத்தணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், எந்த நேரத்துல எங்களை வகையறுக்கணும் விஷயத்தை சொல்லி
ஆண்டவரே. உங்கள் மோசம் ஒருவேளை நாங்கள் மோசம் போயிருந்தோம் அப்படின்னு ஆண்டவரே, எங்க மோசம் போகிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அதை நாங்கள் தெரிந்து நாங்கள் உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகப்பட்ட ஆண்டவரே அப்பா, எங்களை பரிசுத்தமுள்ள விட நீங்கள் மாற்ற வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்த எங்களை வழிநடத்துங்கப்பா. அப்பா, நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உண்மை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் ஒளியை அப்பா நீங்க தந்த அந்த ஒளியை நாங்கள் பிரகாசிப்பிக்கிற பிள்ளைகளா இருந்த ஆண்டவரே, அநேக ஆத்மாக்கள் ரசிப்புகளை கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துங்கப்பா. அதிகாரத்தோட இன்னும் சென்று ஆண்டவரே, யார் மேல கை வச்சாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உச்சரித்து அந்த இடத்துல விடுதலை நாங்கள் வருவதற்கு உங்களுடைய வல்லமை எங்களுக்கு அதிகமாக நீங்க தாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நீங்க வாசித்தது போல மார்க்கு நாங்க வாசித்தது போல ஆண்டவரே, இதோ அப்பா நாங்கள் விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆன இதோ என் நாமத்தான பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதி உள்ளவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொத்தமாகணும்னு சொல்லி ஆண்டவரே. அந்த வசனத்தை நான் கிளைம் பண்றேன் ஆண்டவரே. நீங்க எல்லாருக்காக கிளைம் பண்றாப்பா. நாங்கள் நாமத்தை உச்சரிச்சு நாங்கள் கைகளை வைக்கும் பொழுது நாங்கள் விடுதலை நீங்க தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சி நாங்கள் மன்றாடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் வளர்வதற்கு எங்கள் ஊரெடுத்து பயன்படுத்தினப்பா. துதிகான மகிமையை மாற்றும் அன்றதாக இயேசுவுக்கு உரிய ஜெபங்களை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் இருக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Amen. Thank you. Amen. Thank you, Jesus. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, uncle.